ஆர்ஆர்பி ஏஎல்பியோட ரீசனிங் 25/11/2024 ரெண்டாவது ஷிஃப்ட்டோட ரீசனிங். ஸோ நம்ம இப்போ ரீசண்டாக நடந்து முடிஞ்ச ஏஎல்பியோட கொஷின்ஸ் பார்க்குறது என்டிபிசி எக்ஸாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விட்டுறாதீங்க, சரியா? ஓகே, இப்போது ஆல்ரெடி நான் வந்து ஷிஃப்ட் 1 போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கொஷின் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்சரே வந்து இமீடியட் லெஃப்ட்டுக்கு பதிலாக இமீடியட் ரைட் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த கொஷினை ரீகரெக்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கும், சரியா? ரைட்டு. இந்த ஒரு கொஷின் மட்டும் நம்ம பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த செகண்ட் ஷிஃப்ட்டோட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம், சரியா? கொஷின் நம்பர் 12. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே 1ஓடது. ஓகே, ரைட். ABCDEF ஆர் சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். சரியா? எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்குலர் டேபிளில் ஃபேஸிங் சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க, சரியா? மொத்தம் எத்தனை பேர்? ஸோ 6 பேர், சரியா? ஸோ 6 பேர். B sits second to the right of D. ஸோ டியோட செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா B அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ டியோட, சரியா, டியோட ஃபஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டில் யார் இருக்கா? B அப்படிங்கிறவர் இருக்கார். A இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் E அண்டு C. சரியா? ஸோ E அண்டு C ரெண்டு பேரோட இமீடியட் நெய்பர் யார் அப்படின்னா A. ஸோ அப்போ E இருக்கார், இந்தாண்ட C இருக்கார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து A இருப்பார் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ E எங்கே இருப்பார், C எங்கே இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை படிக்கிறோம். E sits second to the left of F. ஸோ எஃப்போட செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா E அப்படிங்கிறவர் இருக்கார், சரியா? ஸோ எஃப்போட செகண்ட் லெஃப்ட்டில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா E அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எஃப்பை இங்கே போடுவோம். ஸோ எஃப்போட ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டில் E இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோம். ஸோ ஈக்கும் சிக்கும் இடையில யார் இருக்காங்க? A அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு B. ஸோ பியை பொறுத்து எஃப் அப்படிங்கிறவர் எந்த பொசிஷனில் இருக்கார்? ஸோ பியை பாருங்கள், B எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். ஸோ எல்லாருமே ஃபேஸிங் சென்டரு. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது இதுதான். ஸோ அப்போ இமீடியட் லெஃப்ட்டில் தான் எஃப் அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ புரியுதா? ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன். ஓகே, இன்றைக்கி அதாவது டே 2 இருக்கு இல்லையா, ஷிஃப்ட் 2. ஸோ அந்த ஷிஃப்ட் 2ஓட கொஷின்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஷின் நம்பர் 1 இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், சரியா? ஸோ ஒரு ஈக்குவேஷன், ஒரு லெட்டர் சிம்பிள் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ப்ரிசிடட் பை எ நம்பர், சரியா? அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோடு பை த நம்பர். ஸோ அதாவது ஒரு சிம்பிள் இருக்கணும், சரியா? அந்த சிம்பிளுக்கு முன்னாடியும் நம்பர் இருக்கணும், அதே மாதிரி பின்னாடியும் நம்பர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் இருக்குது, எத்தனை சிம்பிள் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அட்டை பார்க்குறோம், அட்டுக்கு முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர். ஸோ அப்போ அட்டு வரும். ஸோ 1. அடுத்ததாக பாருங்கள், இந்த சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததாக பாருங்கள், அண்டுக்கு முன்னாடி நம்பர் பின்னாடியும் நம்பர். ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்போ அண்டு வரும். அடுத்ததாக பாருங்கள், ஆஸ் இருக்குது, ஆஸ்க்கு முன்னாடி நம்பர் இருக்குது, பட் ஆனால் பின்னாடி நம்பர் இல்லை. அடுத்து ஸ்டாருக்கு முன்னாடி பின்னாடி சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அடுத்து இந்த சிம்பிளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. ஸோ அப்போ என்ன வருது? ஸோ மொத்தம் எத்தனை வருது? 3 தான் வருது, சரியா? ஸோ அப்போ 3ங்கிறது தான் ஆன்சர், சரியா? 3. புரிஞ்சுதா? 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 2. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்மளை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் சீரிஸ் அப்படிங்கிறது 361, 348, 335, 322 இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது, சரியா? ஸோ 309ன்னு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எவ்வளோ குறைஞ்சிருக்குன்ற அந்த டிஃப்ரென்ஸை வந்து செக் பண்ணுவோம், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 361லேருந்து 348 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஸோ 54, 10, 11, ஒரு 2, 13. ஸோ 13 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக உங்களுக்கு 13 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததும் ஒரு 13 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததும் ஒரு 13 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இதிலேருந்து இன்னும் ஒரு 13 குறையணும், சரியா? ஸோ 13 குறையணும்னா எவ்வளோ வரும்? ஸோ 296 வரும். ஸோ என்ன வருது? 296 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? ரைட்டு. கொஷின் நம்பர் 3.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஒவ்வொரு சிம்பிளுமே ஒவ்வொரு ரிலேஷனை இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க, டீக்கு ஆர் வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டி எங்கே இருக்காரு, ஸோ டி இங்கே இருக்காரு, இங்கேருந்து ஆருக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். ஓகேவா, ரைட்டு. ஸோ இப்போ அப்படியே சால்வ் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஹாஸ் அப்படின்றது டாட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான், சரியா? ஸோ Q இஸ் த டாட்டர் ஆஃப் ஆர், சரியா? ஸோ ஆரோட டாட்டர் தான் யார் அப்படின்னா Q அப்படின்றவங்க, சரியா? ஸோ டாட்டர்னால் நான் இப்படி ரவுண்ட் போட்டுக்கிறேன், ஓகேவா, ரைட். அடுத்த மல்டிப்ளை சிம்பிள் அப்படின்றது ஒய்ஃபை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஆரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் தான். ஸோ அவங்க வந்து யாரோடைய ஒய்ஃபு, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஒய்ஃப்னே கொடுத்துட்டான், ஒய்ஃப்னா ஃபீமேல் தானே, ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்ததாக பாருங்கள், யாரோட ஒய்ஃப் அவங்க, பியோட ஒய்ஃபு. ஸோ அடுத்ததாக பிக்கும் கேக்கும் நடுவில் டிவைட் அப்படின்ற சிம்பிள் இருக்குது. டிவைட்னா என்னது அப்படின்னா ஃபாதரை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பி அப்படிங்கிறவர் மேல் தான். ஸோ அது நமக்கு 6 ஃபீமேல்னு தெரிஞ்சவொடனே அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அப்போ பி தான் வந்து நமக்கு ஹஸ்பண்டாக இருப்பார் அப்படின்னு வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ டிவைட்னா என்னது, ஃபாதரை வந்து இண்டிகேட் பண்ணுது, சரியா? ஸோ டிவைடுங்கிறது ஃபாதரை வந்து இண்டிகேட் பண்ணுது. யாரோட ஃபாதரு, கேவோட ஃபாதரு, சரியா? ஸோ இப்போ கேவோட ஜெண்டர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து பார்ப்போம், கே இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி, சரியா? ஸோ கே யார், கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப். யாரோட ஒய்ஃபு, ஸோ டீயோட ஒய்ஃபு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போ டி ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுவார், மேல் அப்படின்ற கேரக்டர் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டீலேருந்து ஆருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டீயோட மாமியார் தான் யார், ஆறு, சரியா? ஸோ இப்போ டீயோட மதர் இன் லா தான் ஆன்சரு. ஸோ முடிஞ்சு போச்சு. ஆப்ஷனை பாருங்கள். ஸோ சன்ஸ் ஒய்ஃபா, சன்ஸ் டாட்டரா, அல்லது டாட்டர்ஸ் டாட்டரா, இல்லை ஒய்ஃப்ஸ் மதரா? ஸோ ஒய்ஃப்ஸ் மதர் தானே நம்ம மாமியார்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒய்ஃப்ஸ் மதரு. ஸோ புரியுதா? அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 4. ஸோ கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்கான், ஃபெண்ட் அப்படிங்கிறத இப்படி கோட் பண்ணியிருக்கான், ஃபியூட் அப்படிங்கிறத இப்படி கோட் பண்ணியிருக்கான். இதில் யூ அப்படிங்கிறது என்னென்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இப்போ டேரெக்டாக யூவை பார்த்துட்டு இங்கே 6 இருக்குது, 6ன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஸோ பிஃபோர் தட் ரெண்டுலேயுமே காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ காமன் இல்லாமல் தனியாக நிற்கும் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணணும் யூவோட வேல்யூ இதுவா இல்லை வேறையா அப்படின்ற மாதிரி, சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் காமனாக இருக்கக்கூடிய வேர்டு என்னது, எஃப் இருக்குது, ஸோ இ இருக்குது, அதே மாதிரி டி இருக்குது, சரியா? ஸோ இங்கேயும் எஃப்டி போயிடுச்சு, எஃப்இடி போயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கே யூ இருக்குது, இங்கே என் இருக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், யூவோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்மளை கேட்டிருக்கான். ஸோ அப்போ யூ மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அப்போ யூவை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ 3 போயிடும், 7 போயிடும், திரும்பி 9 போயிடும், இப்போ 6 மட்டும் தான் இருக்கும். ஸோ 6 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கொஷினை அப்ரோச் பண்ணணும். ஸோ டேரெக்டாக யூ இருக்குது, யூக்கு நேராக 6 இருக்குது, ஸோ 6ன்னு எடுத்துடக்கூடாது, சரியா? ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஷின் நம்பர் 5. ஸோ இந்த கொஷின் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஷின். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், இந்த மாதிரி த ரயில்வே அத்தாரிட்டிஸ் ஹேவ் டிசைடட் டு ரன் த 2 holiday ஸ்பெஷல் ட்ரெயின் ஆன் Tuesdays and Fridays ஃப்ரம் சிட்டி A to சிட்டி B ஃப்ரம் 19th October to 2023 to 5th January 2024, சரியா? ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஹாலிடே வருது. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போவாங்க இல்லையா ஃபெஸ்டிவல் டைம்ஸில். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயில்வே அத்தாரிட்டிஸ் எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு ஆப்டான ரீசன் என்னன்றதை நம்மளை வந்து கேட்குறான். ஸோ இப்போ நம்ம ரீசன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரீசன் படிங்க. த ஃப்ளைட் ஃப்ரம் சிட்டி A to சிட்டி C, சரியா? ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் சிட்டி A to சிட்டி C ஆர் புக்டு டு த கெப்பாசிட்டி அண்ட் ஏர்லைன்ஸ் ஆர் பிளானிங் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் த ஃப்ளைட் ஆப்ரேட்டிங் பிட்வீன் த சிட்டி A and சிட்டி ஃப்ரம் August 2023, சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்க்கும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரீசனுக்கும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அதாவது மக்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகமாகும், சரியா? அதனால் ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரயில்வே ஸ்பெஷல் ட்ரெயின் விடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான விஷயங்களை செய்கிறாங்க, சரியா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏர்லைன் டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, சிட்டி ஏலேருந்து சிட்டி சிக்கு ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே வேறு ரெண்டுக்குமே சம்மந்தமே கிடையாது. இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் காரணமானு கேட்டால் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும், ஸோ இந்த மாதிரி சிட்டி பியில் இருக்கக்கூடிய மக்கள் சிட்டி ஏல வந்து வேலை செஞ்சிட்ருக்கலாம். ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால ஊருக்கு போகிறதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய இன்னல்களுக்கு இடைப்படுவாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, ஸோ மக்களுக்காக வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எதை ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ அதுதானே வந்து ஆப்டான ரீசனாக இருக்கும். ஸோ இங்கே படித்து பாருங்களேன். ஸோ அடுத்ததாக ரெண்டாவது ரீசன், மெனி மைக்ரன்ஸ் ஃப்ரம் சிட்டி பி ஹூ ஒர்க் ஃப்ரம் த சிட்டி ஏ ட்ராவல் பேக் டு த சிட்டி பி ஆன் த ட்ரெயின் ஃப்ரம் அக்டோபர் டு ஜான்வரி ஆன் த ஃபெஸ்டிவல். த எக்ஸிஸ்டிங் ட்ரெயின் cannot be accommodate this increase in this passenger demand. சரியா? ஸோ அப்போ இதுதானே கரெக்டான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ ஒன்லி 2 இஸ் அ பாசிபிள் ரீசன். ஸோ இது மட்டும் தான் சாத்தியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ புரியுதா? ரைட். Question number 6. 7 people A, B, C, D, E, F, G are sitting in a row facing north. ஓகே ரைட். 7 பேர் இருக்காங்க, அவங்க நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 7 பேர் இருக்கானா? ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பேர் இருக்கான். எவ்வளோ பேர் இருக்கான்? 7 பேர் இருக்கான். ஸோ எல்லாருமே நார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ நார்த்து ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஒன்லி த 5 people சிட் பிட்வீன் சி அண்ட் டி. ஸோ சிக்கும் டிக்கும் இடையில சரியா 5 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். சரியா? ஸோ சிக்கும் டிக்கும் இடையில 5 பேர் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ பி சிட்ஸ் சரியா, பி சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து ஸோ தேர்ட் பிளேஸில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா பி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் பிளேஸில் யார் உட்காந்துருக்கா? பி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஜி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் சி. ஸோ சியோட இமீடியட் ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா சி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. சரியா? ஸோ ஜி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் சி. ஸோ அப்போ சியை வந்து நம்ம இங்கே போட முடியாது, ஏன்னா சியோட ரைட் சைடில் ஜி உட்காந்துருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஜி அப்படிங்கிறது சி அப்படிங்கிறது வராது. சரியா? ஸோ அப்போ சி அப்படிங்கிறது எங்கே வரும்? ஸோ இங்கே தான் வரும். சரியா? ஸோ சிக்கும் டிக்கும் இடையில 5 பேர். ஸோ அப்போ டி வந்து இந்த லாஸ்ட்டு. ஸோ புரியுதா? ரைட். ஸோ இப்போ நம்ம 2 கண்டிஷனுமே எழுதிட்டோம். ஸோ அடுத்து படிங்க. E sits third to the right of A. சரியா? ஸோ ஆக்சுவலாக சிக்கு அப்புறம் ஜி வரும் இல்லையா? ஸோ சியோட ரைட் இங்கே பாருங்கள். ஸோ ஜி சிட்ஸ் த இமீடியட் ரைட் ஆஃப் சி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டிஷன் எழுதியாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், இ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட தேர்ட் ரைட்டில் யார் இருக்காங்க? இ அப்படிங்கிறவர் இருக்கார். சரியா? ஸோ ஏவோட தேர்ட் ரைட்டில். ஸோ இப்போ ஏ இங்கே போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டில் யார் இருக்கா? இ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டியே இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை. சரியா? ஸோ இப்போ ஏவை தூக்கி வேறு எங்கே போட்டாலும் அவரோட தேர்ட் ரைட்டில் யார் இருக்க மாட்டா? இ அப்படிங்கிறவர் இருக்க மாட்டார். ஸோ அதனால் இது மட்டும்தான் பாசிபிளான வே. சரி, இப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க அப்படின்னா எஃப் அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்குது. ஸோ அப்போ எஃப் இங்கே வரும். இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். ஸோ ஜிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ புரியுதா? 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 7. ஸோ இங்கே பாருங்கள், மாஸ்டர்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈச் கான்சோனன்ட் இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் இமீடியட்லி ப்ரிசீடிங் இட் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். சரியா? ஸோ அதாவது கான்சோனன்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ சரியா, அந்த கான்சோனன்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரை போட்டுக்கிறது தான். அண்ட் ஈச் வவல் இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் இமீடியட்லி சக்சீடிங் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். வவ்வல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வவ்வலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர் இருக்குல்ல அதை வந்து போடணுமா. சரியா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், எழுதலாமா? ரைட். மாஸ்டரு. ஸோ எம்மு அப்படின்றது என்னது? கான்சோனன்ட் என்னது? ப்ரிசீடிங்கு. ஸோ அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னது? ஸோ என்னா இல்லை. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து என் வந்து இதுக்கு அப்புறம் தான் வரும். சரியா? ரைட். இப்போ நமக்கு இது தேவையில்லை, எண்ணு தேவையில்லை. ஸோ ப்ரிசீடிங் மட்டும் போட்டால் போதுமானது. ஸோ அடுத்ததாக பாருங்கள், ஏ அப்படின்னக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஏன்னா என்னது? வவ்வல். ஸோ வவ்வல்னால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேர்ட் போடணும். ஸோ அப்போ பி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அடுத்ததாக எஸ் வந்து ஒரு கான்சோனன்ட் தான். ஸோ அப்போ கான்சோனன்ட் என்னது? ப்ரிசீடிங். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் அப்படிங்கிறத போடணும். ஸோ 19க்கு முன்னாடி என்னது? 18. ஸோ அப்போ ஆர் அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்ததாக டி. ஸோ டீனா என்னது? 20. ஸோ அதுவும் வந்து ஒரு கான்சோனன்ட் தான். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ எஸ் தான் போடணும். ஸோ புரியுதா? ஓகே. அடுத்ததாக ஈங்கிறது ஒரு வவ்வல். ஸோ இப்போ இ அடுத்தது வரக்கூடியது என்னது? ஸோ இக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எஃப். ஸோ அப்போ E5னா எஃப் வந்து 6. ஸோ புரியுதா? ரைட்டு. அடுத்ததாக 6. ஸோ 6 வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ 18க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 17 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ கியூ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த நியூ குரூப் ஆஃப் லெட்டர். இதில் மொத்தம் எத்தனை கான்சனன்ட்டுங்கிறது இருக்குது? ஸோ எல்லு, பிஏ, எஃப்பு. சரியா? ஸோ 6, எஸ், கியூ. ஸோ 6 லெட்டருமே என்னவா இருக்குது? கான்சோனண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ 6 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா? 6 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 8.
ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கானா ஒரு கிராஃபை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரைஸ் இந்த ஸ்டேட் டியூரிங் த பீரியட் ஆஃப் 2018 to 2022 சரியா. ஸோ 2018 ஆரம்பித்து ஸோ 2022 வரைக்கும் ஒரு ஸ்டேட்டில் நடந்த ரைஸோட ப்ரொடக்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க சரியா. ரைட்டு. வாட் இஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரைஸ் இன் லேக் tons for the year of 2020, 2021 and 2022 together அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ 2020 சரியா, 2021, 2022 ஸோ மூணும் சேர்த்தி டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ லேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டன்னுமே வந்து பாருங்கள் லேக் டன்னு தான் கொடுத்துருக்கான் சரியா. 50, 60ங்கிறதுலாம் அந்த லட்சங்கள் தான். ஸோ அப்படியே ஒன்றும் இல்லை, டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ 100, 160, ஒரு 80, 240. ஸோ 240 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரியுதா, 240 இஸ் அ ரைட் ஆன்சர். இது அப்படியே ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வருது, ஸோ 240 தான் வருது. ஸோ 240 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 9 ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கானா சம் ஜிராஃபிஸ் ஆர் ரைனோஸ், ஆல் ரைனோஸ் ஆர் டைகர்ஸ். கன்க்ளூஷன் வந்து சம் டைகர்ஸ் ஆர் ஜிராஃபிஸ், ஆல் டைகர்ஸ் ஆர் ரைனோஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ சம் ஜிராஃபியில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ என்ன கொடுத்துருக்கான், சம் ஜிராஃபிஸ் ஆர் ரைனோஸ், ஆல் ரைனோஸ் ஆர் டைகர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான் சரியா. ஸோ எல்லா ரைனோஸும் என்னவா, ஸோ டைகரா. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கானா சம் டைகர் ஆர் ஜிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கரெக்டு தான். ஸோ சம் டைகர் ஆர் ஜிராஃபி தான். ஆல் டைகர்ஸ் ஆர் ரைனோஸா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இல்லவே இல்லை. ஸோ என்னது இல்லவே இல்லை. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை, ஃபஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா, ரைட். கொஸ்டின் நம்பர் 10 ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலாகி கொஷினு. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, 125 எக்ஸு 13 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். 125 பார்த்தோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கியூப் தான் ஞாபகம் வந்தது. ஸோ 13 கொடுத்துருக்கான், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 13 ஸ்கொயர்னா 169 வருது. ஸோ அப்போ ஸ்கொயர் நம்பரில் வராதே. சரி ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். அதாவது 11 ஸ்கொயரோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன, 121 சரியா. ஸோ 11 ஸ்கொயரோட வேல்யூ அப்படிங்கிறது என்னது, 121. ஸோ +4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 125 அப்படிங்கிறது வந்துடுது கரெக்டாக, ரைட். இப்போ 13 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 169. ஸோ அதோட 4 ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 173 வரும். ஸோ அப்போ என்னது ஆன்சரு 11, தென் வந்து பார்த்தீங்கன்னா 173. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா. ஸோ அவ்வளோதாங்க. ஏன் இங்கே நம்ம 4 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாகவே 2 இடத்துலையுமே நம்ம 4ங்கிற நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ 4 ஆட் பண்ணதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ புரியுதா, ரைட். ஸோ அப்போ 4 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். புரியுதா. கொஷின் நம்பர் 11 ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் சீரியஸ் கொஷினு. ஸோ இப்போ இதில் என்ன ஃபாலோ ஆகுது, என்ன லாஜிக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 25, 23, ஸோ 21, ஸோ அடுத்ததாக 19, அப்புறம் என்ன வரும் 17. ஸோ அப்போ 2 குறையுது, அப்போ 17 தானே வரும். ஸோ அப்போ க்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ 6 ஆப்ஷன் கிடையாது. ஸோ க்யூவில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த லெட்டர் செக் பண்ணுங்கள். 21 சரியா, 21, 19 சரியா, 17, 15, 13. ஸோ 13னா என்னது எம். ஸோ அப்போ எம் தான் வரப்போகுது. ஸோ க்யூக்கு அப்புறம் எம் ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா, அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 12 ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் தான். ஸோ இங்கே பாருங்கள், LPRVXYZ ஆர் சிட்டிங் அரௌண்ட் அ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் எ சென்டர். ஸோ சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க ஓகேவா, ரைட்டு. ஸோ சிட்டிங் அரௌண்ட் அ சர்க்கிள் டேபிள். ஸோ ஒரு சர்க்கிள் டேபிளோட சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4 சரியா. ஸோ மொத்தம் எத்தனை, 2, 4, 6, 7. ஸோ அப்போ 6, 7. ஸோ 7 பேர் இருக்காங்க, 7 பேரையும் போட்டாச்சு. ஒன்லி 1 person சிட்ஸ் பிட்வீன் V அண்ட் L. ஸோ விக்கும் எல்லுக்கும் இடையில ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. வென் கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் V. ஸோ வியோட ரைட்லேருந்து பார்க்கும்போது ஸோ விக்கும் எல்லுக்கும் இடையில ஒருத்தர் இருக்காங்களாம்.
ஸோ அப்போ வி இங்கே இருக்கார் அப்படின்னா சரியா, வி இங்கே இருக்கார் அப்படின்னா ஸோ எல் அப்படிங்கிறவர் இங்கே இருப்பார் சரியா. விக்கும் எல்லுக்கும் இடையில ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அது இங்கே தான், யாருன்னு தெரியல. ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் எல் அண்டு எக்ஸ். ஸோ எல்லுக்கும் எக்ஸுக்கும் இடையில ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்களாம் சரியா. ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டா நம்ம அதையும் எழுதியாச்சு. ஸோ அடுத்தது ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் வி அண்டு இசட். ஸோ விக்கும் இசட்டுக்கும் இடையில சரியா, இங்கே இருக்குது பாருங்கள் விஏ, இங்கே இசட் இருக்குது. ஸோ விக்கும் இசட்டுக்கும் இடையில ஒன்லி ஒன் பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து எழுதிட்டோம். ஸோ புரியுதா? ஓகே. இப்போ நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னா ஒன்லி 2 people சிட்ஸ் பிட்வீன் ஆர் அண்டு எக்ஸ். ஸோ ஆருக்கும் எக்ஸுக்கும் இடையில 2 people வந்து சிட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்போ எக்ஸ் இங்கே இருக்கான். ஸோ 2 people அப்படின்னா இங்கே ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அப்போ ஆர் இங்கேயா வராது, ஏன்னா ஆல்ரெடி வி இருக்குது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்படி இந்த பக்கம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது, எக்ஸுக்கும் ஆருக்கும் இடையில 2 people. ஸோ இந்த பாசிபிலிட்டி செட் ஆகுது. ஸோ அப்போ ஆர் இங்கே தான் வரும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் இசட். ஸோ பிக்கும் இசட்டுக்கும் இடையில ஒன்லி ஒன் பர்சன் தான் உட்காந்துருக்காங்களாம் சரியா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அப்போ பியோட வேல்யூ இங்கே போட்டிங்கன்னா பிக்கும் இசட்டுக்கும் இடையில ஒரே ஒரு பர்சன். ஸோ அது எக்ஸ். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், ஹூ சிட்ஸ் த இமீடியட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒய் எங்கே இருக்காரு? ஸோ ஒய் தான் இல்லை. ஸோ அவரோட பிளேஸ் தான் இது. ஓகேவா? ரைட்டு. ஸோ மிச்சம் இருக்கிறது யாருமே இல்லை இல்லையா, ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. எது? இந்த ஒய். ஸோ அப்போ ஒய் தான் அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணும். ஸோ மொத்தம் 7 பேர் தானே. ஸோ அப்போ அந்த ஒய் வந்து அந்த பிளேஸை ஃபில் பண்ணிச்சு. இப்போ ஒய்யோட இமீடியட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்கான் சரியா. ஸோ இமீடியட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க? ஸோ இமீடியட் லெஃப்ட்டில் இசட் இருக்காரு. ஸோ இமீடியட் ரைட்டில் வி இருக்காரு. ஸோ அப்போ வி அண்டு இசட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், ரைட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ வி அண்டு இசட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா? சப்போஸ் கொஷினில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இசட் அண்ட் வின்னு போட்டிருக்கணும். ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே பாருங்கள், 3rd ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்கான். ஸோ டக்குனு இசட் அண்ட் வின்றதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ 2nd ஆப்ஷன் தான் கரெக்டு, ஏன்னா ரைட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் கேட்டிருக்கான் சரியா. இமீடியட் ரைட் அண்டு லெஃப்ட்டு. ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 13. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிங் டீகோடிங் பேஸ்டு கொஷின். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் லெட்டர்ஸை இப்படி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் லெட்டர்ஸை இப்படி டினோட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இப்போ இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸை எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க சரியா. ஸோ இப்போ போட்டுருவோமா? ரைட். இங்கே பாருங்கள், ஸோ யூபிடிவி. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எழுதுவோம். ஸோ 21, 16, 20, 17. ஸோ அடுத்ததாக பாருங்கள், அதுக்கான கோடிங் என்ன கொடுத்துருக்கான். ஸோ கோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15, ஸோ 10, 14, 11. ஸோ இப்போ அப்படியே எல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ என்ன வருது? -6, -6, -6, -6. ஸோ எல்லாமே -6, -6ன்னு வருது. ஸோ அப்போ அதே லாஜிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதை அப்படியே செக் பண்ணிடுவோம். ஸோ 14, 9, 13, 10. ஸோ இதுலேருந்து -6 சரியா. ஸோ இதுலேருந்து -6, ஸோ இதுலேருந்து -6, இதுலேருந்து -6. ஸோ இப்போ -6 பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 8 அப்படின்றது வரும். ஸோ இப்போ 8னா என்னது? ஹச். அடுத்த 9லேருந்து 6 போனால் 3 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ ஹச்சி. ஸோ அப்போ மீதி 2 ஆப்ஷன் எலிமினேட்டு. ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஸோ அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். 13ல் 6 போணுச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ 7 அப்படின்னா ஜி சரியா. ஸோ 13ல் 6 போனால் 7. ஸோ 7னா ஜி. ஸோ அப்போ 3rd ஆப்ஷன் வராது, 4th ஆப்ஷன் மட்டும் தான் வரும். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ அவ்வளோதான். ரைட். கொஷின் நம்பர் 14. ஸோ இந்த மாதிரிங்க ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ பியிலேருந்து சி ஆயிருக்கு. ஸோ 1, ஸோ அடுத்ததாக 1, அடுத்ததாக 1, அடுத்ததாக 1. ஸோ அப்போனா எஃப் வரும். ஓகேவா? ரைட். ஸோ இலேருந்து எஃப் சரியா. ஸோ எஃப்லேருந்து ஜி, ஸோ ஜியிலேருந்து ஹச் சரியா. ஸோ அப்போ அதை அப்படியே எழுதுங்களேன். ஸோ இலேருந்து எஃப்னா 6, 7, 8, அப்புறம் 9. ஸோ 9ன்னு என்னது? ஐ. ஸோ அப்போ எஃப் ஐ. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 15. ஸோ நளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஒய் அண்ட் டிரைவ்ஸ் 8 km டுவர்ட்ஸ் அ நார்த் சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஷின். ஸோ நம்ம அப்படியே எழுதுவோம். பாயிண்ட் ஒய்யிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 km டுவர்ட்ஸ் நார்த். ஸோ நார்த் டைரக்ஷனை நோக்கி ஒரு 8 km வந்து போகிறாங்க சரியா. ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 8 km நார்த் டைரக்ஷனை நோக்கி போகிறாங்க. He then takes a right. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க சரியா. ரைட் டர்ன் எடுக்கிறாங்க அண்ட் டிரைவ்ஸ் 23 km. ஸோ 23 km அப்படிங்கிறது போயிடுறாரு. டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்
29 கிலோமீட்டர். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரைட் எடுத்து 29 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க. சரியா? ஸோ இன்னொரு ரைட் எடுத்து 29 கிலோமீட்டர் அப்படிங்கிறத போகிறாங்க. ஓகேவா? ரைட்டு. ஹீ தென் டேக்ஸ் அ லெஃப்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ லெஃப்ட்னா இந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுத்து 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறத போகிறாரு. ஸோ டிரைவ்ஸ் அ 14 கிலோமீட்டர். He takes a left turn and drives a 21 kilometer and stops at a point Z. சரியா? ஸோ 21 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறாரு. யார்? ஸோ எகைன் வந்து அவர் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட்னா இதானே? ஸோ அப்போ 21 கிலோமீட்டர். சரியா? ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 21 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துக்கு இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? இசட். ஸோ பாயிண்ட் இசட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஹவு ஃபேர் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டுவார்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் he drive in order to reach a point y again. ஸோ இங்கேருந்து எந்த டைரக்ஷனின் அவர் வந்து வந்தார் அப்படின்னா, சரியா, பாயிண்ட் ஒய்க்கு அவர் திரும்பி வந்து சேருவார். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறான். ஸோ அப்போ 29 கிலோமீட்டரில் இந்த 8 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 21 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு பேரும் நேர்கோட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த லென்த்தை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அப்போ 14 ப்ளஸ் ஒரு 23. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 27, 37. ஸோ 37 கிலோமீட்டர் எந்த டைரக்ஷனை நோக்கி போகிறாங்க? வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போகிறாங்க. சரியா? ஸோ இந்த டைரக்ஷன் நோக்கி தானே வராங்க. ஸோ அப்போ 37 கிலோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ 37 கிலோமீட்டர் 37 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் வெஸ்ட். ஸோ வெஸ்ட் டைரக்ஷன் தான் வராங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 16. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் அவுன் அவுட்டு கொஷினு. ஸோ இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கான். இதில் எது வந்து ஃபாலோ ஆகலை அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் லெட்டர்ஸோட நம்பர் எழுதுவோமா? ஸோ 17, 12. சரியா? ஸோ 15, 10. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு? 2 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அது 2 கம்மியாகுதான்றதை நம்ம அப்படியே செக் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் எழுத தேவையில்ல, அப்படியே செக் பண்ணுங்கள். ஸோ 13 2 கம்மியானா 11 தானே வரணும். ஸோ அப்போ இந்த லாஜிக் கிடையாது. ஸோ அப்போ அடுத்ததும் செக் பண்ணிவிட்டு நம்ம இது தானே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ 23, 21 எஸ். அடுத்ததாக 9, 2 எஸ் கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ அது மட்டும்தான் வந்து நமக்கு மீதி 3ஐயுமே ஃபாலோ பண்ணலை. ஸோ ஆட் அவுன் அவுட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ புரியுதா? கொஷின் நம்பர் 17. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ என்ன ஆன்சர் வருது அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இப்போ போடுவோமா? ரைட்டு. ஸோ 62 மைனஸ்னால் எதை இண்டிகேட் பண்ணுது? மல்டிப்ளையை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்ட்டு 2 டிவைட்னா ப்ளஸ்ஸை இண்டிகேட் பண்ணுது 7. ஸோ அடுத்ததாக ப்ளஸ்னால் எதை இண்டிகேட் பண்ணுது? மைனஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ -14. ஸோ அடுத்ததாக மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஈக்குவல் டு 7 இல்லை, ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ இது என்னென்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஸோ 7 14ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 வரும். ஸோ அடுத்ததாக இங்கே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 124. ஸோ 124 ப்ளஸ் இந்த 5 - 2 வந்து 5 ஆயிரும். ஸோ அப்போ என்ன வருது? 129 ஆயிடுது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 124. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. ஸோ 7 - 2 வந்து 5 ஆயிரும். ஸோ 5 அதை வந்து 124 ஆட் பண்ணிங்கன்னா 129 வரும். ஸோ 129 இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா? கொஷின் நம்பர் 18. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஆட் அவுன் அவுட் கொஷின் தான். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி செக் பண்ணணும். ஸோ 17 தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22. ஸோ அது என்னவா மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 19 24ஆக மாறுதான். ஸோ இப்போ அப்படியே 2 ஆடு. ஸோ இப்போ 2 அப்படிங்கிறது ஆட் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே செக் பண்ணுங்கள். ஸோ பியில் 2 ஆடானா டி தான். ஸோ ஏல 2 ஆடானா சி தான். கேல 2 ஆடானா 13 தான். ஸோ அடுத்த லெட்டரையும் செக் பண்ணுங்கள். ஜியில் 2 ஆடானா 9. ஸோ டியில் 2 ஆடானா 6 தானே வரணும். ஸோ அவனை இங்கே 7 கொடுத்துருக்கானே. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து இது எதுலேயுமே செட் ஆகலை. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 19. டைப்பிங் அப்படின்ற வேர்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஞ்ச் இட் டு த லெட்டர் இமீடியட்லி ப்ரிசீடிங் இன் இட்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் த நியூ குரூப் ஆஃப் த லெட்டர்ஸ் தஸ் ஃபார்ம்டு ரீஅரேஞ்ச்டு இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். தென் விச் லெட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் டு த ரைட் இன் த நியூ அரேஞ்ச்டு குரூப் ஆஃப் த லெட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைப்பிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ டைப்பிங்கிற வேர்டை என்ன பண்ண சொல்லியிருக்கான்? இமீடியட்லி ப்ரிசீடிங் இட்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இதில் கான்சனன்ட்டு வவல்னு எதுவும் இல்லை. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை எழுதணுமா. ஸோ டீக்கு முன்னாடி 19 தான். ஸோ 19 எஸ். ஸோ ஒய்க்கு முன்னாடி என்ன வரும்?
ஸோ ஒய் வந்து பார்த்திங்கன்னா 25, அதுக்கு முன்னாடி எக்ஸ் வரும். ஸோ பி வந்து 16, ஸோ அதுக்கு முன்னாடி ஓ வரும். ஐக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, ஸோ அப்போ ஹச். ஸோ அடுத்ததாக எண்ணுக்கு முன்னாடி எம். ஸோ அடுத்ததாக ஜிக்கு முன்னாடி எஃப். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கான்னா இதை எல்லாமே நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணணுமா. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 6, சரியா. ஸோ 8னா ஹச், சரியா. ஸோ அடுத்ததாக 13னா எம், அடுத்ததாக 15, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸு. ஸோ புரியுதா, ரைட். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டு த ரைட் ஆஃப் த நியூ அரேஞ்சு குரூப் ஆஃப் லெட்டர். ஸோ ரைட் எது, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் எது, ஸோ இந்த எக்ஸு தான். ஸோ அப்போ எக்ஸு தான் ஆன்சர். ஸோ புரியுதா உங்களுக்கு, அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 20. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின், சரியா. ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ மொத்தம் 7 புக்கு தானே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7, ஸோ 7 புக்கு அடுக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா, ரைட்டு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் கெப்ட் தேர்ட் ஃப்ரம் த டாப். ஸோ எஃப் இஸ் கெப்ட் தேர்ட் ஃப்ரம் த டாப். ஸோ தேர்ட் ஃப்ரம் த டாப் கரெக்டு தான். ஒன்லி 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பி அண்ட் ஜி. ஸோ பிக்கும் ஜிக்கும் இடையில 2 பாக்ஸ் தான் இருக்கான், சரியா. ஸோ இது எப்படி வரலாம், இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இல்லையா. ஸோ ஜிக்கும் பிக்கும் இடையில 2 புக்கு தான் இருக்குது, அதாவது 2 பிளேஸ் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. டி இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் ஜி. ஸோ ஜிக்கு மேலே டி அப்படிங்கிறது இருக்குது, சரியா. ஸோ ஜிக்கு மேலே டி அப்படிங்கிறது இருக்குது. ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் ஏ. ஸோ ஈக்கும் ஏக்கும் இடையில 3 பாக்ஸ் தான் இருக்கான், சரியா. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கலாம் இல்லையா. ஸோ ஏக்கும் ஈக்கும் இடையில வந்து 3 பாக்ஸ் தான் இருக்குது, சரியா. ஸோ இதில் எது வேணாலும் வரலாம். இ இஸ் நாட் கெப்ட் அட் த டாப் மோஸ்ட் பொசிஷன். ஸோ இ வந்து இங்கே வராது அப்படின்னு வந்து கொடுத்துட்டான், சரியா. ஸோ இ வந்து இங்கே வந்து வராது அப்படின்னு கொடுத்துட்டான். டி இஸ் கெப்ட் அட் த ஒன் ஆஃப் த பொசிஷன் பிலோ எஃப். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ டி இஸ் கெப்ட் அட் த ஒன் ஆஃப் த பொசிஷன் பிலோ எஃப். எஃப்க்கு கீழே தான், பட் ஆனால் இமீடியட் கீழேயான்னு கேட்டால் இல்லை. ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம், சரியா. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இமீடியட் கீழே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன், அதாவது எஃப்க்கு கீழே டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் செட் ஆகலைன்னா நான் அது வேறு இடத்துல போடணும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணணும், புரியுதா, ரைட். ஸோ இங்கே பாருங்கள், டிக்கு இமீடியட்டாகவே என்ன வரணும், ஜி அப்படிங்கிறது வரணும். ஸோ இப்போ ஜி இங்கே இருக்குன்னா இந்த கண்டிஷன் எடுத்தால் டிங்கிறது மேலே வரும், இல்லை இந்த கண்டிஷன் எடுத்தால் டிக்கு கீழே ஜி வரும். ஸோ புரியுதா, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஜிங்கிறத போடுறேன். ஸோ இப்போ 2க்கு கேப்பில் வந்து பி அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ அடுத்ததாக இ வந்து மேலே வரக்கூடாதுன்ட்டான். ஸோ அப்போ இ வந்து கீழே தான் வரும். ஸோ அப்போ இ இங்கே போட்டேன் அப்படின்னா ஈக்கும் ஏக்கும் இடையில 3 கேப் வரவே இல்லை. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ புரியுதா, ரைட்டு. அப்போ எந்த கண்டிஷன் கிடையாது, இந்த டியை வந்து இந்த பிளேஸில் போடுற கண்டிஷன் இல்லை. ஸோ இப்போ அதை மாற்றணும். ஸோ இப்போ அதை மாற்றுவோமா, ஓகே. ஸோ இப்போ டியை இன்னும் ஒரு பொசிஷன் கீழே போடுறேன், சரியா. ஸோ டியை இன்னொரு பொசிஷன் கீழே போடுறேன். அப்போ ஜி அப்படிங்கிறது இங்கே வரும், சரியா. ஸோ 2 கேப்பு. ஸோ பி அப்படிங்கிறது இங்கே வருது. ஸோ அப்போ இன்னும் ஒரு பொசிஷன் கீழே டியை போடுங்க, சரியா, ஓகே. ஸோ டியை இங்கே போட்டிங்கன்னா ஜி இங்கே வரும். ஸோ 2 தான் வந்து ஜிக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பு. ஸோ அப்போ பி அப்படிங்கிறது இங்கே போட்டுறோம், ஓகேவா, ரைட்டு. ஸோ இப்போ அடுத்ததாக பாருங்கள், இ இல்லைனா ஏ. ஸோ அது 2க்கும் இடையில எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போ இ வந்து மேலே வரக்கூடாதுன்ட்டான். ஸோ அப்போ இங்கே ஏ போட்டுக்கோங்க, 1 2 3. ஸோ அப்போ இங்கே இ போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சுது. ஸோ இ ஏ. ஸோ 2க்கும் இடையில எத்தனை, 3 இருக்குது. ஸோ புரியுதா, 2க்கும் இடையில 3 இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ விச் பாக்ஸ் இஸ் கெப்ட் ஃப்ரம் த கெப்ட் ஃபோர்த் ஃப்ரம் த டாப். ஸோ டாப்லேருந்து 4ஆவதா. ஸோ 1 2 3 4. 4னா என்னது, பி தான். ஸோ அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா, ஒரு தரமான கொஷின் தான். கொஷின் நம்பர் 21. இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸை இப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸை இப்படி டீகோட் பண்ணியிருக்கான், சரியா. ஸோ இதை வந்து எப்படி வந்து கோட் பண்ணுறது அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க, ஓகேவா, ரைட். ஸோ போட்டுடலாமா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கே அப்படிங்கிறது 11, பி அப்படிங்கிறது 2, ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது 23, ஜேங்கிறது என்னது 10. ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா 13, இசட் வந்து 26, ஸோ எகைன் 26, ஸோ 7. ஸோ இப்போ அப்படியே போடுங்க. ஸோ 11லேருந்து 13னா -2 +2, ஓகே. ஸோ +2. ஸோ 2லேருந்து 26க்கு என்ன பண்ணியிருக்கான், -2 பண்ணியிருக்கான். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கான், +3 பண்ணியிருக்கான். அடுத்ததாக -3 பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அதே கோடிங் தான் வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 19 20 9 24. ஸோ இப்போ 24லேருந்து 3 போணுச்சுன்னா என்ன வரும், 21 வரும். ஸோ 21னா என்னது, யூ. ஸோ யூவில் எது முடியுது, ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க.
அடுத்ததாக ஒரு 3 ஆட் பண்ணுங்கள். ஸோ 12. ஸோ 12னா என்னது எல். ஸோ அப்போ எல்யூ எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3ல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா? கொஷின் நம்பர் 22. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலாகி பேஸ்டு கொஷின். ஒரு நியூ பேட்டர்னே சொல்லலாம். ஒரு நல்லா இருக்குது இந்த பேட்டர்ன். ஸோ இப்போ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக 164 ஒய் வந்து பார்த்திங்கன்னா 92. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதில் என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ 164, 128. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 146, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 92. ஸோ என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணால் நான் ஒரு 7 7 4 11. ஸோ 11 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இங்கேயும் 11 தான் வருது. ஸோ அதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 வருது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 11 தான் வருது. ஸோ இப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ், சரியா, டிஜிட் எல்லாத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு ஒரே நம்பர் வரணும். ஸோ அதுதான் வந்து இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய லாஜிக். ஸோ ஒரு தரமான கொஷின், சரியா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆன்சர் பண்ண முடியாது இந்த கொஷினை யாராலையுமே. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்க ஷிஃப்ட்டில் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஸோ அப்படி இல்லை, டக்குன்னு பார்க்கும்போது உங்களை அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிடுங்க, சரியா. கொஷின் நம்பர் 23. ஸோ ஆர்காட் அப்படிங்கிறது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிராஃப்ட் அப்படிங்கிறது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ அப்போ எஃப்னா என்ன? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டேரெக்டாக நம்ம எஃப்க்கு நேராக இருக்கிறது ஸோ 4 தான், அப்போ 4ன்னு சொல்லி போட்டக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன லெட்டர்லாம் காமனாக இருக்குது. ஸோ எஃப்பை தவிர மீது எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த நம்பரை பாருங்கள். ஸோ 2 வராது, 9 வராது, 7 வராது, 4 வராது. ஸோ இப்போ 3 தான் வரும். ஸோ இப்போ 3 தான் கோடிங். ஸோ புரியுதா? ஸோ அப்போ எஃப்க்கு நேராக 4 இருக்குது. ஸோ 4ன்னு சொல்லி போட்டிருந்தா ஆன்சர் தப்பாக இருக்குமா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். புரியுதா? கொஷின் நம்பர் 24. த ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷனு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? ஆல் லெமன். ஸோ லெமன் எல்லாமே பொட்டேட்டோவான், சரியா. ஸோ சம் லெமன்ஸ் ஆர் பப்பாயாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்மளை கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான்னா, சம் பொட்டேட்டோஸ் ஆர் பப்பாயாஸ். பொட்டேட்டோஸில் இதான பொட்டேட்டோஸில் கொஞ்சம் பப்பாயாஸான்னு கேட்டால் ஆமாம். ஸோ ஆல் பப்பாயாஸ் ஆர் பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆல் பப்பாயாஸ் ஆர் பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ பப்பாயா எல்லாமே பொட்டேட்டோவா? ஸோ இல்லையே. ஸோ பொட்டேட்டோஸில் கொஞ்சம் பப்பாயாஸில் கொஞ்சம் பொட்டேட்டோ. பட் ஆனால் எல்லா பப்பாயாஸும் பொட்டேட்டோ கிடையாது. ஸோ இப்போ கண்டிஷன் 1 மட்டும் தான் கரெக்டு. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? கொஷின் நம்பர் 25. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு 2 நம்பரை மாற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 76 அப்படிங்கிறது வரணும். ஸோ அது வந்து எந்த ஆப்ஷன் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கேட்குறான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏலேருந்தே மூவ் பண்ணுறேன். ஸோ 72 - 56 ப்ளஸ் 13 ப்ளஸ் 19க்கு பதிலாக 17 போட்டுக்கோங்க, சரியா. ஸோ இன்ட்டு 2 -95 டிவைடட் பை 5. ஸோ ப்ளஸ் 19. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 76னு வருதான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ செக் பண்ணலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 19 தான் வரும். ஸோ ப்ளஸ் 19 - 19 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்ததாக இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 30 வரும். ஸோ 30 × 2 வந்து என்னது 60. ஸோ அடுத்ததாக பாருங்கள், இங்கே 72 இருக்குது, இங்கே -56 இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ஒரு 4 16. ஸோ 16. ஸோ 16ம் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? ஓகே ரைட்டு. ஸோ 76. ஸோ 76 வருது. ஸோ 76 = 76. எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா? ஸோ அவ்வளோதாங்க, 25 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ டே 2 கம்ப்ளீட்டட். ஸோ இன்றைக்கி இந்த ரீசனிங் கொஷினை பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. தென் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த செஷனை பற்றின ஃபீட்பேக் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க, சரியா. ஸோ தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகே, இல்லை கமெண்ட்டில் சொன்னாலும் ஓகே. ஓகேவா? ரைட். ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணுனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ புரியுதா? தேங்க்யூ. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் படிங்க.